ஹரே கிருஷ்ணா. உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது பாகம் 33, அத்தியாயம் 12, 12வது காலையுலா, அதன் தொடர்ச்சி. உரையாடலின் தலைப்பு விஞ்ஞான அறிவு கிருஷ்ணரிடமிருந்து பெறப்படுகிறது. கிருஷ்ணா காந்தி கூறுகிறார், மனித மூளையின் சிக்கலான அமைப்பை கண்டு விஞ்ஞானிகள் வியப்படைகிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம், ஆனால் உடலை இயக்குவது மூளை அல்ல, ஜீவாத்மாவே இயக்குகிறது. கம்ப்யூட்டர் தானாகவே இயங்குகிறதா? இல்லை அல்லவா? ஒரு மனிதன் அதனை இயக்குகின்றான். அவன் விசையை அழுத்திய பின் அது இயங்குகிறது. மனிதன் இல்லாவிடில் அந்த இயந்திரத்திற்கு என்ன மதிப்பு? எனவே இயக்குவது யார்? இயந்திரமா மனிதனா? அதுபோல் மனித மூளையும் ஒரு இயந்திரமே. அது அனைவரது இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கும் இறைவனது கட்டளை கிணங்கி இயங்குகிறது. விஞ்ஞானிகள் இறைவனையும் அவரது பூடகமான யோக சக்திகளையும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இல்லையெனில் அவர்களை நாம் மூடர்கள் என்றே கருத வேண்டும். தெய்வீக ஞானத்தின் அடிப்படையில் விஞ்ஞானிகளையும் தத்துவவாதிகளையும் எதிர்த்து நாம் சவால் விடுகிறோம். முன்பொரு நாள் நீங்கள் அழைத்து வந்த ரசாயன விஞ்ஞானியிடம் உங்களுக்கு ஞானம் போதாது என்றேன். நான் அவரது வாதங்கள் அனைத்தையும் முறியடித்ததனால் அவரும் கோபப்படாமல் ஒப்புக்கொண்டார். உங்களுக்கும் கூட ஞாபகம் இருக்கலாம். டாக்டர் சிங் கூறுகிறார், ஆம், தன் பரிசோதனைகளுக்கு தேவையான எல்லா அடிப்படை பொருட்களையும் கிருஷ்ணர் தனக்கு அளிக்கவில்லை போலும் என்று அவர் ஒப்புக்கொண்டார். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், தன்னை நம்பாதவர்களுக்கு கிருஷ்ணர் ஏன் எல்லா வசதிகளையும் தர வேண்டும்? நீங்கள் கிருஷ்ணரை நம்பாமல் அவர் இல்லாமல் பெயரும் புகழும் அடைய விரும்பினால் நிச்சயம் தோல்வி அடைவீர்கள். நீங்கள் கிருஷ்ணரிடம் பணிவுடன் நடந்து கொண்டால் அவர் உங்களது தேவைகளை பூர்த்தி செய்வார். நாங்கள் எந்த ஒரு விஞ்ஞானியையும் தத்துவவாதியையும் சந்திக்க தயாராக உள்ளோம். எப்படி? கிருஷ்ணரின் பலத்தை கொண்டு. அவர்களுடன் விவாதிக்கும் போது அவர்களின் வாதத்தை முறியடிப்பதற்கு வேண்டிய ஞானத்தை கிருஷ்ணர் எனக்கு அருள்வார் என்பது எனக்கு தெரியும். மற்றபடி விஞ்ஞான ரீதியிலான தகுதியில் அவர்கள் நம்மை விட அதிகம் அறிந்தவர்கள். அவர்கள் முன்னிலையில் நாம் சாதாரணமானவர்கள். ஆனால் நாம் அனைத்தையும் அறிந்த கிருஷ்ணரை உணர்ந்தவர்கள். ஆகையால் தந்தை அருகில் இருக்கும் போது பெரியவர்களையும் எதிர்க்க துணியும் குழந்தையை போல நாமும் எந்த விஞ்ஞானியையும் எதிர்த்து வாதிடலாம். குழந்தை தந்தையின் கையை பற்றி கொள்கிறது. குழந்தைக்கு எவ்விதமான ஆபத்தும் வராமல் தந்தை காப்பாற்றுகிறார். டாக்டர் சிங் கேட்கிறார், கிருஷ்ண பிரக்ஞையை பற்றி புரிந்து கொள்ள முயற்சிக்காதவர்கள் மனித வாழ்வை, மனித சரீரத்தை இழக்கிறார்களா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம், இறைவனுடன் தமக்கிருக்கும் உறவை அறிய முற்படாதவர்கள் மிருகங்களைப் போலவே மடிகிறார்கள். அவர்கள் நாய்களையும் பூனைகளையும் போன்று பிறந்து உண்டு உறங்கி இனவிருத்தி செய்துவிட்டு இறந்து விடுகிறார்கள். வாழ்நாள் முழுவதும் நான் இந்த சரீரமே என அந்த அயோக்கியர்கள் நினைக்கிறார்கள். ஆத்மாவை பற்றி எதையும் அவர்கள் அறிந்து கொள்வதில்லை. ஒவ்வொரு ஜீவராசியும் தனிப்பட்ட ஆத்மாவே. ஸ்ரீமத் பாகவதமும் பகவத்கீதையும் நமக்கு ஆத்மாவை பற்றிய தகவல்களை தருகின்றன. ஆனால் மக்கள் இதை அறியாமல் இருக்கிறார்கள். வேத இலக்கியங்களில் மனித சமுதாயத்திற்காக வழங்கப்பட்டிருக்கும் ஞானத்தை பற்றி மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். உதாரணமாக பசுஞ்சாணம். பசுஞ்சாணம் புனிதமானது என்று வேதங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. இங்கு முக்கியமாக அமெரிக்காவில் மக்கள் நாய்களை மலம் கழிப்பதற்காக தெருவிற்கு கொண்டு வருகிறார்கள். நாய்களின் மலம் அசுத்தமானது. புழுக்கள் அவற்றில் நன்றாக ஜீவிக்கின்றன. ஆனால் இந்த அயோக்கிய மக்கள் அதை பற்றி கவலைப்படாமல் நாயின் மலத்தை எங்கும் பரப்புகிறார்கள். ஆனால் வேதங்கள் புனிதமானது என்று கூறும் பசுஞ்சாணத்தை அமெரிக்காவில் எங்கும் காண முடியாது. குப்பை போடாதே என்று எழுதியுள்ளார்கள். ஆனால் நாயின் மலத்தை விட்டு செல்லுகிறார்கள். எவ்வளவு முட்டாள்தனமான மக்கள் பாருங்கள். புல்லின் மேல் ஒரு காகித துண்டை போடுவது குற்றம் என்கிறார்கள். ஆனால் நாயின் நோய் தரும் கிருமிகள் நிறைந்த மலத்தை அனுமதிக்கிறார்கள். அடுத்த தலைப்பு விண்வெளி திட்டம். குழந்தைத்தனமான கால விரயமே, பண விரயமே. டாக்டர் சிங் கூறுகிறார், விண்வெளி பயணிகள் சந்திரனில் இருந்து திரும்பி வந்த போது அப்பயணத்தை திட்டமிட்ட விஞ்ஞானிகள் மிக ஜாக்கிரதையாக இருந்தார்கள். இதுவரை கண்டிராத கிருமிகளை விண்வெளி பயணிகள் கொண்டு வந்திருக்க கூடும் என அஞ்சி அப்பயணிகளை பரிசோதிப்பதற்காக தனியே வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், முதலில் அவர்கள் சந்திரனுக்கு சென்றார்களா என்பதே எனக்கு நிச்சயமில்லை. 16 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதிய பிற கிரகங்களுக்கு எளிய பயணம் என்ற நூலில் விஞ்ஞானிகளின் விண்வெளி பயண முயற்சி குழந்தைத்தனமானது என்றும்
அவர்கள் வெற்றி பெற முடியாது என்றும் எழுதியிருந்தேன். பல ஆண்டுகளுக்கு பின் சான் பிரான்சிஸ்கோ சென்ற போது ஒரு நிருபர் சந்திர கிரக பயணம் பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார். அது வெறும் கால மற்றும் பண விரயமே என்றேன். கிருஷ்ணகாந்தி கூறுகிறார், அப்பயண திட்டத்தில் சமீபத்தில் ஒரு தோல்வி ஏற்பட்டது. ஸ்ரீல பிரபுபாதா கேட்கிறார், அதுதான் அடிக்கடி நடக்கிறதே, இப்போது என்ன நடந்தது? கிருஷ்ணகாந்தி கூறுகிறார், விண்வெளியில் ஒரு தளம் அமைக்கும் நோக்குடன் ஒரு விண்கலத்தை பூமியை சுற்றி வர அனுப்பினார்கள். ஆனால் அம்முயற்சி தோல்வியுற்றது. அதற்கான செலவு $2 மில்லியன். ஸ்ரீல பிரபுபாதா கேட்கிறார், நேரத்தையும் பணத்தையும் ஏன் இப்படி விரயம் செய்கிறீர்கள்? கிருஷ்ணகாந்தி கூறுகிறார், பத்திரிகைகளும் அதை கண்டித்தன. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், இந்த குழந்தைத்தனமான முட்டாள்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள்? எத்தனை ஆண்டுகளாக சந்திரனுக்கு செல்ல இவர்கள் முயற்சிக்கிறார்கள்? டாக்டர் சிங் கூறுகிறார், இப்போதைக்கு 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. ரஷ்யா 1957 ஸ்புட்னிக்கோடு ஆரம்பித்தது. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆனால் அதற்கும் முன்னால் இருந்தே முயற்சித்து வருகிறார்கள். எனவே 25 ஆண்டுகள் எனலாம். அவர்களுக்கு கிடைத்ததெல்லாம் தூசியை தவிர வேற எதுவும் இல்லை. என்றாலும் இன்றும் முயற்சிக்கிறார்கள். எவ்வளவு பிடிவாதம்! விண்வெளி திட்டம் ஒரு காலம் வெற்றி பெறாது. டாக்டர் சிங் கூறுகிறார், அவர்கள் பிற்காலத்தில் செவ்வாய் கிரகத்திற்கு செல்ல விரும்புகிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், பிற்காலத்தை பற்றி பேசுவதால் அவர்கள் பெரிய மனிதர்களாக கருதப்படுகிறார்கள். டாக்டர் சிங் கூறுகிறார், இன்னும் 10 ஆண்டுகளில் அது நடக்கும் என்கிறார்களே. ஸ்ரீல பிரபுபாதா பதில் கூறுகிறார், ஓராண்டு என்றாவது சொல்லட்டும், அல்லது 10 ஆண்டுகள் என்றாவது சொல்லட்டும். என்ன சொன்னாலும் நாம் இத்தகைய கணக்குகளை ஏற்பதில்லை. இப்போது என்ன செய்ய போகிறார்கள் என்பதையே நாம் காண விரும்புகிறோம். டாக்டர் சிங் கூறுகிறார், சிறு அளவில் மாதிரிகளை அமைத்து தொழில் திறனை அபிவிருத்தி செய்து வருகிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், அவர்கள் குழந்தைத்தனமாக நடந்து கொள்கிறார்கள். குழந்தை பருவத்தில் டிராம் வண்டிகள் ரயில் பாதையில் செல்வதை கண்டிருக்கிறேன். ஒரு குச்சியால் மேலே செல்லும் கம்பியை தொட்டால் நானும் தண்டவாளத்தின் மேல் போகலாம் என்று நினைப்பேன். விஞ்ஞானிகளிடம் பெரிய திட்டங்கள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் செயல் குழந்தைத்தனமானது. அவர்கள் அவ்வளவு நேரத்தையும் பணத்தையும் செலவிடுவதன் நோக்கம்தான் என்ன? அவர்களது முயற்சிகள் வீணானவையே. ஏனெனில் அவர்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை அறியாதவர்கள். அரசியல்வாதிகள் ஏற்பாடு செய்ய விஞ்ஞானிகள் பெருமளவில் பணத்தை விரயமாக்குகிறார்கள், ஆனால் அதன் பலன் பூச்சியமே. இது குறிப்பிட்ட நோயை பற்றி அறியாத மருத்துவர் அதை குணப்படுத்த கண்மூடித்தனமான மருந்தை கொடுப்பதற்கு ஒத்ததாகும். நோய்க்கு சரியான மருந்து தெரியாது என்பதை மருத்துவர் என்றும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். விஞ்ஞானிகள் பொய் சொல்லி ஏமாற்றுகிறார்கள். வாழ்வின் உண்மையான பிரச்சனைகளான பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவற்றிற்கான தீர்வு அவர்களுக்கு தெரியாது. எனவே அவர்களது திட்டங்கள் எல்லாம் கற்பனை தளத்தில் நிறைவேற்றப்படுபவையே. இதை சமஸ்கிருதத்தில் ஆகாச புஷ்பம் என்பார்கள், அதாவது ஆகாயத்திலிருந்து வரும் மலர் என்று பொருள். விண்வெளியில் ஆராய்ச்சிகள் நடத்தி உண்மையை அறிய முயற்சிப்பது ஆகாயத்திலிருந்து மலரை பறிக்க முயற்சிப்பது போன்றதாகும். மற்றொரு உதாரணம், அறிவற்ற வாத்துகளை போல் இந்த விஞ்ஞானிகள் நடந்து கொள்கிறார்கள். இந்தியாவில் சில வேளைகளில் ஒரு வாத்து நாள் முழுவதும் எருதின் பின்புறம் நடந்து செல்வதை காணலாம். எருதின் பின்புறம் புலப்படும் விரைகளை மீன் என்று நினைத்து கொண்டு வாத்து எருதின் பின் செல்லும். இந்தியாவில் இது சாதாரணமான காட்சி. எருது நடக்கும் போது அந்த மீன் கீழே விழுந்தால் அதை பிடித்து தின்னலாம் என்ற நம்பிக்கையில் வாத்து நாள் முழுவதும் எருதின் பின்னால் நடந்து கொண்டே இருக்கும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் 13வது காலை உலா என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.